ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இட்ஸ் மீ பாரு. ஒரு சில முக்கியமான ரீசன்ஸ்னால நீங்கள் கரியர் பிரேக் எடுத்திருப்பீங்க. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம், இதோ நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அடுத்துன்னு தள்ளி போட்டுகிட்டே இருக்கீங்களா உங்கள் கரியர் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு? இல்லை பசங்க வளர்ந்துட்டாங்க, ஸோ அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு, நெக்ஸ்ட் நம்ம கரியரில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கா? என்னடா இதுக்காக தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தோமா, நம்ம படித்த விஷயங்கள்லாம் ப்ராப்பராக யூஸ் பண்ணலையே, நம்ம கரியர் ஏதோ ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி நிற்குது அப்படின்னு சொல்லி நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்குள்ள, நிறைய கன்ஃபியூஷன்ஸ், குழப்பங்கள், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே இருக்கா உங்களுக்குள்ள. ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக வீடியோட எண்டில் நீங்கள் கிளாரிட்டியாக உங்கள் கரியர் பற்றின ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முன்னொரு நாளில் நான் ஒரு பறவை, அழகிய காடு. நான் பார்க்கவி. நான் கரியர் பிரேக்கில் இருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் 6 இயர்ஸ் ஆச்சு நான் பிரேக் எடுத்து. இப்போ கரியர் ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி ஒரு சில விஷயங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்டர்வியூக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் ஒரே ஒரு விஷயம் ரிக்ரெட் பண்ணுறேன். இப்போ தெளிவாக எடுத்த டெசிஷன் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே எடுத்துருக்கலாம். ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்லேயே இருந்துட்டேன் நான். ஸோ ஒரு 5-6 இயர்ஸ் வேஸ்ட் பண்ணிட்டோமோ, இல்லை வேஸ்ட்டுன்னு சொன்னால் கரெக்டாக இருக்காது, இன்னும் கொஞ்சம் ப்ரொடக்டிவாக, இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக பிளான் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மட்டும் நான் கண்டிப்பாக ரெக்ரெட் பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் அவங்க ஜாபு கரியர் பார்த்துக்கிட்டு ப்ளஸ் பர்சனல் லைஃபையும் பார்த்து பேலன்ஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம சின்னதாக மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு எனக்குள்ள ஒரு ரெக்ரெட் இருந்துகிட்டே தாங்க இருக்குது. ஸோ ஆனால் நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 இயர்ஸ் எனக்கு கம்ப்ளீட் பிரேக் தேவைப்பட்டது, எடுத்துட்டேன். அதுக்கப்புறமே கரியர் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சின்ன சின்ன டெசிஷன்ஸ் எடுத்தேன். ஆனால் அதில் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணலை. அதுதான் நான் பண்ண பெரிய மிஸ்டேக்கு. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மந்த்ஸ் ஒரு கோர்ஸ் பண்ணேன். ஸோ அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் ஆகுறதுக்கு முன்னாடியே டைவர்ட் ஆகிட்டேன். சரி ஓகே, இன்னும் கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சின்ன அந்த இடத்துல எனக்கு ஒரு பிரேக் தேவைப்பட்டது. ஏன்னா பர்சனலாக எனக்கு ஹெல்த்தில் ஒரு இஷ்யூ ஒரு சர்ஜரி பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ ஒரு ரெஸ்ட்டு தேவைப்பட்டது. அந்த ரெஸ்ட்டு ஒரு அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு நானே என்னை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டேன். அதுதான் முக்கியம். ஸோ ஓகே, நம்ம இந்த ஒரு ரீசனுக்காக நம்ம இன்னும் 2 இயர்ஸ் பிரேக் எடுத்துகிட்டு நம்ம ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நானே சின்ன விஷயங்களுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணி நானே அங்கங்கே டைவர்ட் ஆகி வந்துட்டேன். ஸோ அதனால தான் இவ்வளோ டிலே. இப்போ 5.5 இயர்ஸ் ஆச்சு என்னோட பிரேக் ஸ்டார்ட் ஆகி. ஸோ இதுக்கு மேலேயே நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. இதுக்கு மேலே டிலே ஆனால் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நம்ம ரொம்ப ஏன்னா இப்போது டெக்னாலஜிலாம் ரொம்ப அட்வான்ஸ்டாக போயிட்டுருக்கு. ஸோ நம்ம இதுக்கு மேலே டிலே ஆகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம படித்த விஷயங்கள்லாம் வேஸ்ட்டாக போகிறோம். ஸோ நம்ம இதுக்காக படிக்கல. ஆக்சுவலி நான் ரொம்ப நல்லாவே படித்த ஒரு ஸ்டூடெண்ட் தான். ஸ்கூலிங்லேயும் சரி காலேஜ்லேயும் சரி ரொம்ப நல்லா படித்த ஒரு பொண்ணு. ஃபஸ்ட் கிளாஸ் டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணி மார்க் வாங்கின ஒரு பொண்ணு தான் நான். ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காகவா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தோம், நம்ம படித்த விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணாமல் இருக்குமே அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே ஒரு கேள்வி என்னை தூங்க விடாமல், அதுவும் இப்போ ரீசன்ட் டேஸில் ரொம்பவே என்னை படுத்தி எடுக்குது அப்படின்னே சொல்லலாம். ஓகேங்களா? சரி ஓகே, இது நல்லது இல்லை, யோசிச்சுட்டே இருக்கிறதுனால எதுவுமே நடக்க போகிறதில்ல. நம்ம இதுக்கு முன்னாடி என்ன தப்பு பண்ணோம், இதுக்கு முன்னாடி நான் ஸ்டார்ட் பண்ணேன், நம்ம கரியர் ரீஸ்டார்ட் பண்ணணும், எதுனா ஒரு இன்டர்வியூ கிராக் பண்ணிடணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் ஏதோ ஒரு பாயிண்டில் மிஸ் பண்ணிட்டேன். அது எனக்கு நல்லாவே புரிஞ்சது. ஸோ ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கோல் போய் ரீச் பண்ணுற வரைக்கும் அதை மிஸ் பண்ணாமல் அதில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்றத நான் இப்போ நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். நான் இதுக்கு முன்னாடி பண்ண ட்ரைலாம் 2 மாதம் ட்ரை பண்ணுறது, இப்போ ஒரு டைவர்ட் ஆகுறது விட்டுறது, ஒரு 4 மந்த்ஸ் ட்ரை பண்ணுறது, டைவர்ட் ஆகிறது, விட்டுறது. ஸோ அப்படியே பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதுதான் நான் பண்ண பெரிய மிஸ்டேக்கு. அப்படி நான் விட்டதுனால ஃபர்ஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ் ஒரு சில விஷயங்கள் படிச்சிருப்பேன். அதை நம்ம தொடர்ந்து படிக்கல அப்படின்னா கண்டிப்பாக மறந்துடுவோம். திருப்பி நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக ஃபஸ்ட்லேருந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதே டாபிக்ஸ் அதே மறுபடியும் ஒரு 2 மந்த்ஸ் பண்ணுவேன், திருப்பி விட்டுறது. அந்த மாதிரி விட்டு போனனால நம்ம படித்த விஷயங்களையே திருப்பி படித்த மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக, இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக நம்ம ஒர்க் பண்ணலையோ, சம்பவம் அதனால தான் நம்ம இன்டர்வியூக்கு இன்னும் ரெடி ஆகலையோ, மென்டலி இன்னும் ரெடி ஆகலையோ அப்படின்னு எனக்குள்ள ஒரு கொஸ்டின் இருக்குது. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் தான் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி 2-3 டைம்ஸ் நான் படிச்சுட்டே இருந்தேன். தியரட்டிக்கலி எனக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்குது. ஸோ நல்லாவே இப்போ ஜஸ்ட் அப்போ நான் 2 மந்த்ஸ் படித்த விஷயங்களை இப்போ ஒரு 1 வீக்லேயே ரிவைஸ் பண்ணி அந்த டாப்பிக்லாம் தியரட்டிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ இந்த டைம் இன்னும் அட்வான்ஸ்டு டாபிக்ஸ் எடுத்து நம்ம இன்டர்வியூஸ்க்கு இப்போ கரண்ட்டில் என்ன மாதிரி டாபிக்ஸ்லாம் கேட்குறாங்க, ஸோ எந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டே இன்டர்வியூஸ் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அதெல்லாம் லேர்ன் பண்ணி ப்ராக்டிக்கலாக இந்த டைம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நம்ம 4 மந்த்ஸ் ஆனாலும் சரி 6 மந்த்ஸ் ஆனாலும் சரி விடாமல் இந்த டைம் கிவ் அப் பண்ணாமல் நம்ம போய்
நம்ம இன்டர்வியூ கிராக் பண்ணியே ஆகணும், இந்த டைம் ஜாப் வாங்கியே ஆகணும் அப்படின்றதுல உறுதியாக இருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, எனக்கு வந்துட்டு இப்போ இன்டர்வியூ தான் என்னோட ப்ரையாரிட்டியாக இருக்குது, என்னோட கோலாக இருக்குது. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதோ ஒரு கோல் இருக்கலாம், கரெக்டுங்களா? ஸோ நீங்கள் வீட்டிலேருந்தே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினச்சிருக்கலாம், ஏதோ ஒரு ரீசனால் மிஸ் ஆகிட்டே இருக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வீட்டில் வந்துட்டு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நம்ம வீட்டு வேலை முடிச்சுட்டு நமக்கு டெய்லி ஒரு 2-3 ஹவர்ஸ் ஃப்ரீயாக இருக்குது, நம்ம அந்த டைமில் எதுனா சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம குக்கிங் நல்லா வருது, இல்லை நம்ம ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் நல்லா பண்ணுறோம், இல்லை நமக்கு நல்லா பேச வருது, என்னால் சூப்பராக விலாக் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்குள்ள இந்த மாதிரி நிறைய தாட்ஸ் போயிட்டே இருக்கலாம். ஸோ எனக்குமே யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு ரொம்பவே ஆசை. அதை வந்துட்டு பர்சனலாக எனக்கு வந்து நிறைய பேசுறது பிடிக்கும், மோட்டிவேட்டடாக இருக்கிறது பிடிக்கும். ஒரு விஷயத்தை தனியாக பண்ணுறதை விட யாருக்கூடய சேர்ந்து பண்ணும்போது நான் இன்னும் ரொம்பவே ஆக்டிவாக ஃபீல் ஆவேன், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆவேன். நான் ஸ்கூல் படிக்கும் போது இருந்தே அப்படி தான். ஸோ மோஸ்ட்லி எனக்கு வீட்டில் தனியாக படிக்க பிடிக்காது. ஸோ பக்கத்தில் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடுறது. லக்கிலி நான் ஒரு 8th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறமா ஹாஸ்டல் போயிட்டேன். ஸோ ஹாஸ்டல்னால ஃப்ரெண்ட்ஸ் கூடவே தான் இருப்பாங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து படிக்கிறது, இன்ட்ராக்டிவாக படிக்கிறது எனக்கு போரிங்காக இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ என்னோட இந்த க்ரோத் ஜேர்னியில் என்ன மாதிரி நிறைய பேர் ஸ்டக் ஆகியிருப்பீங்க, கரெக்டாக? ஸோ நமக்குலாம் வந்துட்டு ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படும், என்னென்ன வழிகள் இருக்குது அப்படின்றத வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்ல முடியும். ஸோ நம்ம வீடியோஸ் பார்க்குற நீங்கள் ஆனால் இதே மாதிரி ஒரு பிரேக்கில் இருக்கீங்க, மறுபடியும் உங்கள் கரியர் ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க அப்படின்னா நீங்கள் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கான ரீசன் என்னோட க்ரோத் ப்ளஸ் என்னோட வீடியோஸ் பார்க்குற உங்களோட க்ரோத்துக்காகவும் தான். சம்பவ் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களும் உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ முடிஞ்சளவு இந்த சேனல் வந்து ஒரு மோட்டிவேஷன், இன்னோவேட்டிவாக, ஒரு செல்ஃப் க்ரோத் ரிலேட்டடாக தான் இருக்க போகுது. ஸோ நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னால் முடிஞ்ச அளவு யூஸ்ஃபுல் கண்டென்ட் கொடுத்து உங்களோட லைஃப்பில் என்னால் முடிஞ்ச ஒரு இம்பாக்ட் க்ரியேட் பண்ண கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுவேன். இது வரைக்கும் யோசிச்சுட்டே இருக்கீங்களா? யோசிச்சது போதும். இப்போ உங்களுக்கான அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்றத ஃபைன் பண்ணுங்கள். இன்டர்வியூ கிராக் பண்ணுமா, அதுக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. மற்ற விஷயங்களாம் ஒதுக்கி வச்சுட்டு டெய்லி சாப்பிட்றது, குளிக்கிறது, ப்ரஷ் பண்ணுறது எப்படி வந்து ஒரு நம்ம டெய்லி ரொட்டீனாக இருக்கோ அதே மாதிரி இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் வந்து கண்டிப்பாக ஒரு டைம் டெடிகேட்டாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அந்த டைமில் அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு மற்ற எந்த வேலையாக இருந்தாலும் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து டைவர்ட் ஆகி போக மாட்டோம். ஸோ இவ்வளோ நாள் வந்துட்டு நம்ம ப்ரொடக்டிவாக இல்லை, இனிமேலாவது ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணி நம்மளோட கரியரை சூப்பராக பில்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ அதை பண்ணுங்கள். பிஸ்னஸ் பண்ணணுமா, இல்லை உங்கள் ஹெல்த்தை சரி பண்ணணுமா, நான் நல்லா டயட் பண்ணி நல்லா வெயிட் லாஸ் பண்ணணுமா, ஸோ அதுவும் நல்ல விஷயம் தான். கரியர்னால் ஒன்லி ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறது மட்டும்தான் அப்படின்றது மட்டும் கோல் கிடையாது. அதை தான் நம்ம பர்சனல் க்ரோத்தும் நமக்கு ரொம்பவே முக்கியம். உங்களோட கோல் என்னவா வேணா இருக்கலாம், அதை ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணுங்கள். கரியர் ரீஸ்டார்ட் பண்ணணுமா, இல்லை நல்ல இப்போ இருக்கிற கரியர்லேயே வந்துட்டு இன்னும் பெட்டர் பொசிஷனுக்கு போகணும், ஹையர் பொசிஷனுக்கு போகணுமா, இல்லை கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணுமா, போர்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா, இதெல்லாம் ப்ரொஃபஷ்னலாக தாண்டி நம்ம பர்சனல் லைஃப் ஸ்கில்ஸும் நிறையா இருக்குது. டெய்லி எனக்கு எதுனா ஸ்கில் லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கா. ஸோ உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் உங்களுக்கு தேவை அப்படின்னு தோணுதோ அந்த ஒரு விஷயத்துக்காக டெய்லி டெடிக்கேட்டடாக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் அதுக்காக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சமாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இன்றைக்கிலேருந்து ஒரு 3 மாதமோ 6 மாதமோ அப்புறம் நீங்கள் வேற ஒரு பர்சனாக மாறி நிற்பீங்க. ஸோ உங்களுக்கு ஆசைப்பட்ட ஒரு விஷயத்துக்காக ட்ரை பண்ணோம், கொஞ்சம் டிலே ஆனால் கூட ட்ரை பண்ணோம் அப்படின்ற சாட்டிஸ்ஃபேக்ஷனை நம்ம நகர்த்தி நம்ம கோலுக்கிட்ட நம்மளை கூட்டிகிட்டு போய் விட்டுரும். ஸோ உங்கள் ப்ராசஸை ட்ரஸ்ட் பண்ணுங்கள், ஃபுல் எஃபோர்ட் போட்டு ஹாப்பி மைண்ட் செட்டோட என்ஜாய் பண்ணி நீங்கள் பண்ணுற விஷயத்த நம்பிக்கையோடு பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் பார்த்துருவீங்க. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இவ்வளோ நாள் பண்ண மிஸ்டேக்ஸாக என்ன அப்படின்றதையும் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதை இந்த டைம் பண்ணக்கூடாது அப்படின்றதையும் தெளிவாக இருக்கேன். நான் என்னோடய கோலையும் டிசைட் பண்ணிவிட்டேன், என்னோடய பாத்தும் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக என்னோடய கோலை நோக்கி நான் மூவ் ஆக போகிறேன். ஸோ நீங்களும் உங்கள் கோல் இன்றைக்கே ஃபிக்ஸ் பண்ணுங்கள். கம்மிங் 2026 நம்மளோடதாக தான் இருக்கணும், நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். எல்லாருக்கும் டாட்டா பாய்.